எங்கள் ஊரில் என்னை ஆச்சரியப்பட வச்ச ஒரு விஷயம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எங்கள் ஊருக்கு வந்து எந்த வீட்டில் சாவு நடந்தாலும் ஒருத்தர் வந்து சங்கு சாமக்கோலம், நாங்கள் சாமக்கோலம்னு சொல்கிறது வந்து பித்தளை தட்டு மாதிரி இருக்கும். அதில் ஒரு குச்சி கோர்த்து கட்டியிருப்பாங்க. அதை டைன் 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 அடிச்சுக்கிட்டே சங்கு ஊதுவாங்க. அதுக்கு வந்து ஒருத்தர் வருவார். அவர் வந்து எங்கள் ஊருக்காரர் இல்லை. அவர் யார், அவர் எங்கேருந்து வராங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்துடுவார். அந்த இளவு ஆனால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த மாதிரி நேரத்துக்குள்ளே வந்துடுவார். இளவு எடுத்துகிட்டு சுடுகாட்டுக்கு போகிற வரைக்கும், அந்த பாடி எடுத்துகிட்டு சுடுகாட்டுக்கு போகிற வரைக்கும் சுடுகாட்டோட போயிட்டு அவர் அப்படியே கிளம்பிக்குவார். அவர் யார் எங்கேருந்து வராருன்னு தெரியாது. அதே மாதிரி அந்த சாவு வீட்டுக்காரங்க ஏதாவது காசு கொடுத்தாங்கன்னா வாங்கிக்குவார். கொடுக்கலனா கேட்குறதே இல்லை. அவர் யாருக்கிட்டையும் கேட்குறதே இல்லை. அதே மாதிரி இளவுக்கு வர்றவங்க நிறையா பேர் 10 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி கொடுக்குறத அவர் வாங்கிக்குவார். அது மாதிரி நிறையா காசு கொடுக்குறாங்க, அது மாதிரி வாங்கிக்குவார். அவர் பாட்டுக்கு அந்த சாவு வீட்டு வாசலில் நின்றுட்டு அவர் பாட்டுக்கு ஊதுவார், அடிச்சிட்டு இருப்பார். அப்புறம் வந்து ஒரு சாவுக்கு வந்து நைட்டே வந்துட்டார். அன்றைக்கி காலையில் எடுக்க முடியல, மதியானம் ஆகிப்போச்சு. அவர் வந்து அவர் பாட்டுக்கு பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ சாப்பாடு எதுவுமே இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் சாப்பாடு கொடுத்தோம். ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். அவர் சாப்பிட்டுக்கிட்டாரு, வந்து நீட்டாக வந்து சாப்பிட்டுக்கிட்டாரு. அப்போ வந்து நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, எப்படி உங்களுக்கு இந்த சாவு ஒவ்வொரு வீட்டில் நடக்கிறது தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், மாலை கடையில் சொல்லி வச்சுருப்பேன். மாலை கடை வந்து எங்கள் ஊரில் வந்து மேக்ஸிமம் எங்கே இளவுனாலும் அங்கே தான் போய் வாங்குவாங்க. ஒரு 5-6 கடை இருக்கும் ஒரே இடத்துல. அங்கே வந்து சொல்லி வச்சுருவேன். அவங்க சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல சாவு விழுந்துருக்குதுன்னு சொல்லிட்டு. எப்படியும் சாவு விழுந்தால் உடனே மாலை வாங்குறதுக்கு வருவீங்க இல்லையா, அதை வச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு நான் வரேன். மற்றபடி நான் எதுவும் இது பண்ணிக்கிறதில்ல அப்படின்னு. நீங்கள் எவ்வளோ பில்லாம் வாங்குறது இல்லையா, பீஸ் வாங்குறது இல்லையான்னு. இல்லைங்க, அவங்களா கொடுத்தா வாங்கிக்குவேன், இல்லைன்னா விட்ருவேன் அப்படின்னு சொன்னார். நான் கூட எதுவுமே படிக்காமல் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், எதுக்காக இந்த வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார், எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்காராம். எனக்குன்னா தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னங்க இவ்வளவு படிச்சுட்டு இந்த வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு இந்த வேலையும் தெரியாதுங்க. நான் படித்த வேலைக்கு வேலை தேடினேன், எதுவும் கிடைக்கல. அப்புறம் பொண்டாட்டி குழந்தைங்கன்னு ஆயிடுச்சு. ரொம்ப எனக்கு பூர்வீகமாக எந்த சொத்துமே கிடையாது. அப்புறம் இந்த தொழில் வந்து நல்லா தான் இருந்தது, கற்றுக்கிட்டேன், சங்கூதறதுக்கு கற்றுக்கிட்டேன். இது ஒன்றும் பெரிய ரிஸ்க்கான வேலையும் இல்லை. எப்படியும் பந்தலில் நின்றுட்டு இலவு வாசலில் ஊத போகிறோம். போய் குளிச்சுக்கிட்டு நீட்டாக ஓரளவுக்கு வருமானம் வருதுங்க, இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது. இந்த சுற்று வட்டாரத்தில் எல்லா சாவு வீட்லேயும் நான் போய் இது பண்ணுறேன். மேக்ஸிமம் அந்த சாவு வீட்டுக்காரங்க 1000 கொடுப்பாங்க, 1500 கொடுப்பாங்க, சில பேர் 2000 2500 கொடுப்பாங்க. அது சேர்றதும் எனக்கு அவ்வளோ சேர்ந்துடும். மேக்ஸிமம் ஒரு வேலைக்கு போனால் எனக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்குமோ அந்த அளவுக்கு இந்த இதில் கிடச்சிருது அப்படின்னு சொன்னார். அப்புறம் வாய்னிக்க முடியாமல் நானும் கேட்டேன், ஏங்க சாவு வீட்டு முன்னாடி வந்து நின்று ஊதுறது உங்களுக்கு கஷ்டமா இல்லையான்னு சொல்லிட்டு. எத்தனையோ வேலை, எவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொன்றும் செய்கிறாங்க. நாம் இந்த வேலையை கற்றுக்கிட்டோம், இதில் நல்ல வருமானமும் வருது, எனக்கு சந்தோஷமாக தாங்க இருக்குது, எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். இது எனக்கு கொஞ்சம் பாதிப்பாக இருந்தது, அதனால் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன்.